ஏண்டா அவ கூட சேர்ந்து வாழணும்னு கோர்ட்டு தீர்ப்பு சொன்னப்போ நீ ஏண்டா அமைதியா இருந்த? இல்ல முடியாது, என்னால அவளோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? எதை சொன்னது ஜட்ஜுமா? அப்படிலாம் பேச முடியாது. அன்னைக்கு தானே படிச்சு சொன்னேன். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ங்கிற பேர்ல என்ன தூக்கி உள்ள வச்சிருவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்லடா. அவ கூட நீ வாழ்றத விட ஜெயில இருக்கிறதே மேல. அவ பாவிடா, கொடுமைக்காரிடா. உன்னை அவ சித்திரவதை பண்ணி என்ன கொன்னுடுவாடா. அத பத்தி எல்லாம் நீ யோசிக்காம நீ பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டியடா. நீ அவளோட சேர்ந்து வாழக்கூடாதுடா. அதை என்னால பார்க்க முடியாது. சரிம்மா, நான் ஜெயில போயிருக்கிறது தான் உன் சந்தோஷம்னா உன் சந்தோஷத்துக்காக நான் அதையும் செய்யறேம்மா. ஒன்றும் இல்லை, இப்பவே போறேன். கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜு சேம்பருக்கே போய் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா நீங்க சொன்னதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது, நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி என்னால அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ முடியாது, ஏன்னா எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம், கோர்ட்டு தீர்ப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜெயில போய் உட்காந்துக்கிறேன். உன்னை ஜெயில பாக்குறதுக்காக வாடா 10 மாசம் சுமந்து உன்னை பெத்த. என்னமா பண்ண சொல்ற? நீ சொன்னபடிதானே கோர்ட்ல பேசுன. கோர்ட் அப்படி தீர்ப்பு சொன்னா அதுக்கு நீ என்ன பண்ணுவே இல்ல நான் என்ன பண்ணுவேன்? உன் நிலைமை எனக்கு புரியாம இல்ல, நல்லா புரியுது. என்னால உன்னே ஒண்ணுதாமா சொல்ல முடியும். கோர்ட் ஆர்டர் படி அவளோட வாழ்ந்தாலும் அவளுக்கு புருஷன் நான் வாழ மாட்டேன். உனக்கு பிள்ளையதான் வாழ்வேன். இதை நீ நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம். இதுக்கு மேல வேற ஒன்னும் சொல்ல தெரியலமா எனக்கு. அண்ணி, கோர்ட் அந்த மாதிரி தீர்ப்பு சொன்னதுக்கு விஸ்வா என்ன பண்ணுவான்? இது பாருங்க, விஸ்வா அவ கூட போய் தனியா வாழ்ந்தாதானே அவ அவனை சித்திரவதை பண்ணுவா. பேசாம நீங்களும் அவன் கூடவே போய் இருந்துருங்க. என்ன சொன்னீங்க? நான் அவ கூட போய் தங்குறதா? என்ன நீ பேசுறீங்க? ஐயோ, என் உயிரே போனாலும் அது நடக்காது. அண்ணி, இந்த நேரத்துல நீங்க இந்த மாதிரி கௌரவம் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அவர் அத்தை ஏன் தேவையில்லாம கம்பல் பண்ற? அவங்களால எப்படி போய் அங்க தங்க முடியும்? அதுக்கெல்லாம் கோர்ட்டே ஒத்துக்காது. தேவையில்லாம பிரச்சனை தான் இது. ஏண்டி இப்ப என்ன தாண்டி பண்ண சொல்ற? விஸ்வா மாமா தான் தெளிவா சொல்லிட்டார்ல, அவ கூட போய் தங்குனாலும் அத்தையோட பிள்ளையாதான் வாழ்வேன்னு. அந்த வார்த்தை மாமா காப்பாத்துவாருன்னு நம்புவோம். என்னடி பேசுற? ஒரே வீட்டுக்குள்ள 2 பேர் இருக்கும்போது ஒரு தப்பு. இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அத்தை பாவம் ரொம்ப வேதனையில இருக்காங்க. முதல்ல அவங்களை கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்து. போமா. அண்ணி வாங்க. இவ்வளவு போராடியும் எல்லாம் வீணா போன மாதிரி ஆயிடுச்சு. ஏய் நந்தினி, உன்னை என் மாமா கூட நிம்மதியாவே வாழ விட மாட்டேன்டி. அம்மா, என் மேல கருணை காட்டி என்னை என் புருஷ கூட சேர்த்து வச்சுட்டு ரொம்ப நன்றிம்மா. கோர்ட்ல ஜட்ஜி ரூபத்துல இருந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லிட்டு கோவில்ல சொன்ன மாதிரியே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து விளக்கேத்தி பூஜை பண்றேன். முதல் வெள்ளிக்கிழமை வந்து எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுக்கறேன். என் வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு இனி நீதாம்மா வழி நடத்தணும். வள்ளி,
மாலத்தி குழந்தைய எடுத்துட்டு வர போயிருக்கா. அதுக்குள்ள பாலை வாங்கிட்டு வந்துட்டேன். சீக்கிரமா சுட வச்சு ரெடி பண்ணிட்டேன்னா வந்தவொன்னு கொடுக்கறதுக்கு சௌகரியமா இருக்கும். சாமிக்கு நன்றி சொல்லிட்டியாமா? இது பாருமா நந்தினி, அம்மா உன் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு உடனே உனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொன்னதுனால நம்ம அம்மனுக்கு கோடி முறை நன்றி சொல்லி ஆகணும். ஆனா அதே நேரத்துல இந்த தீர்ப்பு உனக்கு ஒரு பெரிய பரீட்சைங்கிறத நீ மறந்துடவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே உங்க அத்தை மீனாட்சி கல்பனாவோட சதியால உன்னை தப்பானவனும் உன் மாமனார் சாவுக்கு நீதான் காரணம்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் இப்ப வந்திருக்கிற இந்த தீர்ப்பால தன் பிள்ளைய தங்கிட்டேந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாளேங்கிற ஆத்திரத்துல உன்னை கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உன் தனி கொடுத்தன வாழ்க்கையில மாப்பிள்ளை உன்னை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதை விட 2 மடங்கு அளவுக்கு உன் மாமியார் உன்னை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீ மெனக்கிட வேண்டியிருக்கும். ஆமா நந்தினி, மாப்பிள்ள உன் மாமியார் கூட இருக்கும்போதே அந்த மீனாட்சியும் கல்பனாவும் உன் மாமியார் கிட்ட என்னென்னமோ சொல்லி அவங்கள குழப்பி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் பிரிஞ்சு உன் கூட வந்துட்டாங்கன்னா அவங்க ஆட்டத்துக்கு அளவே இருக்காது. அதனால உன் அத்தை கிட்ட போய் பழையபடி உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி உன் மேல உன் அத்தைக்கு மேலும் மேலும் கோபத்தை வரவழைச்சு உன்னை திரும்பவும் மாப்பிள்ளை கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு திட்டம் போடுவாங்க. அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும்மா. உங்க பயம் நியாயமானது தான்ப்பா. இனிமே என் வாழ்க்கையில யாராலையும் விளையாடவே முடியாது. ஏன்னா எங்க தனி கொடுத்தின வாழ்க்கை நானும் என் புருஷனும் முடிவெடுத்த வாழ்க்கை இல்ல, சட்டம் தீர்மானிச்ச வாழ்க்கை. அது மட்டும் இல்லாம கடவுள் கொடுத்த வரும். அதனால இதுல யாரும் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியாது. எங்க தனி கொடுத்தின வாழ்க்கையில என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அத்தையையும் கூடிய சீக்கிரம் நான் புரிஞ்சுக்க வைப்பேன். அது மட்டும் இல்லாம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் என்ன நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டு பழைய நந்தினியா என்னை ஏத்துப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நந்தினி, உன் நம்பிக்கையை நிறைவேற்றுறதுக்காகவே சக்தியையும் தெளிவையும் அந்த அம்பாள் உனக்கு கண்டிப்பா கொடுப்பா. சார் நில்லுங்க, யாரு போகணும்? சார் இருங்க சார். யார் சார் நீங்க? சொல்றேன்ல விடியா. சார் 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 இருங்க சார். யார் சார் நீங்க? சார் சார் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார் ப்ளீஸ் சார். யார் சார் நீங்க? சார் சார் பாடி கீழ. சார் யார் சார் நீங்க? சார் 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 யார் சார் நீங்க? சார் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் சார் மேடம் மேடம் என்ன சொல்ல கேட்க மாட்டேன் மேடம். உள்ள வந்து ரேவதி ரேவதி கலாட்டம் பண்றாங்க மேடம். சார் சார் செக்யூரிட்டி நீங்க போங்க. ஓகே மேடம். ஏய் ரேவதி, Who are you? What do you want? ஏய் என்ன தெரியல? நீ யாரு? உன் பேர் என்ன? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ற? வேணா ரேவதி, அன்னைக்கு மீட்டிங் ஹால்ல எல்லாம் இருந்தாங்கன்னு உன்னை சும்மா விட்டுட்டு போனேன். ஓ, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நீ அந்த ரதிதேவி கார்மெண்ட்ஸ் பர்சனா? சொல்லு, என்ன ப்ராப்ளம் உனக்கு? அன்னைக்கு நீயும் உன் சிஸ்டரும் என்ன ரேவதி ரேவதின்னு சொல்லி கலாட்டா பண்ணீங்க. ஆமா, யார் அந்த ரேவதி? எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதனால என்ன பார்த்து ரேவதி ரேவதின்னு சொல்ற? ஏய் சும்மா நிறுத்துறீ. விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற. என் கையில தாலிய வாங்கிட்டு என் வீட்லயே வேலைக்காரியா இருந்த நீ பிசினஸ் மேக்னட்டா? என் வீட்ல பணத்தை திருடி கொண்டு போயிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்துட்டு ரேவதின்ற உன் பேரை தீபிகான்னு மாத்தி வச்சு நீங்க காதுல பூசுறியா? Stop it. Don't talk rubbish. யாருமா? தீபிகா, who is this? உன்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு? Dad, அன்னைக்கு மீட்டிங்ல ஒருத்தர் கலாட்டா பண்ணாருன்னு சொன்னல, அது இவர்தான். தம்பி, இவ நீங்க நினைக்கிற ரேவதி கிடையாது. இவ எங்க பொண்ணு தீபிகா. இவ்ளோ நாளும் நாங்க மலேசியால தான் இருந்தோம்.
இப்பதான் சென்னைக்கு வந்திருக்கோம். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு போயிடுங்க. ஏய் நிறுத்துறியா? ஏய் என்ன என்ன டீம் ஒர்க்கா? இவளுக்கு அப்பா அம்மா நடிக்க எவ்வளவு பிச்சை போட்டா? ஏய் மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். உங்களை யாருன்னு தெரியாதுன்னு சொன்னேன்ல, லிமிட் தாண்டி போறீங்க. அப்புறம் நான் யாருன்னு என்னோட லிமிட்டை காட்ட வேண்டியது இருக்கும். என்னடி லிமிட்? என்னடி லிமிட்? ஏன் போட கழுத்தை பிடிக்கிற? இங்க வந்து யார் கழுத்தை பிடிக்கிற? உன் ரேவதிக்கு இவ்ளோ தைரியம் இருக்குமா? ஆனா ஏன் தைரியம் இது கிடையாது. கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவேன். என்னடி மிரட்டறியா? மிரட்டறியா? சுடு சுடு. வேண்டாமா, கண்ட்ரோல் யுவர்செல்ஃப் தீபிகா. கொஞ்சம் பேசாம இரு. எங்க போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. பண்ணு. அவங்க வரட்டும், நானே நடந்த உண்மையை சொல்றேன். அவங்க 4 கார்டு காட்டினாங்கன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும்ல. ஓ, அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். வா பண்ணியா? என்னம்மா தீபிகா இது? அம்மா கூல். ஏமா டென்ஷன் ஆகுறீங்க? போலீஸ் வரட்டும். வாங்க. வாங்க வாங்க சார் வாங்க. யாருமா அங்க ஃபோன் பண்ணது? வாங்க நானா சார். சார். யாரு இங்க பிரச்சனை பண்றது? இவன்தான். ஏய், ஏன்டா பிரச்சனை பண்றீங்க? சார் சார் வேண்டாம் சார், நானே சொல்லிடுறேன். எங்க பூர்வீகா மலேசியா. இவ எங்க பொண்ணு தீபிகா. இவளும் மலேசியால தான் பிறந்து வளர்ந்தா. வேர்ல்டு வைட் லெவல்ல கார்மெண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 1 வீக் பிஃபோர் தான் நாங்கெல்லாம் ஃபேமிலி இங்க வந்தோம். வந்ததுல இருந்து இந்த தம்பியும் அவங்க அக்காவும் என் பொண்ணை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னன்னு? இவன் ஒய்ஃப் பேரு ரேவதியாம். அவங்களும் என்ன மாதிரி இருப்பாங்களாம். அதனால நான் தான் இவரோட ஒய்ஃப்னு இன்னும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சார். சார் சார் இவ போய் சொல்றா சார். என் பொண்டாட்டி ரேவதி தான் சார். நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க அக்காவோட கார்மெண்ட்ஸ்க்கே இவளை எம்டி ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் பிசினஸ் விஷயமா நாங்க டெல்லிக்கு அனுப்பணும். கொஞ்ச நாள் தலைமறைவா அங்கேயே தங்கிட்டு இப்போ இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து தான் அப்பா அம்மான்னு சொல்லி தன்னோட பேர் ரேவதியே இல்ல தீபிகான்னு சொல்லி சீட் பண்றா சார். நீங்களே என்ன ஏதுன்னு கேளுங்க சார். ஏய், அவங்க கிட்ட என்ன கேட்க சொல்ற? எனக்கே உன்னை பார்த்தா பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. மலேசியாவில இருந்து இங்க பிசினஸ் விஷயமா வந்தவங்க கிட்ட நீ எதுக்கு கலாட்டா பண்ணிட்டு இருக்க? நீ சொல்ற கதையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்ற. கிளம்புடா. சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இவங்க கிட்ட பணம் கறக்கலாம் பாக்குறீங்களா? எங்க அக்கா யார் தெரியுமா? கோடீஸ்வரி ரதி தேவி. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளுங்க சார், எங்க அக்கா தருவாங்க. முதல்ல இவங்க ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு விசாரிங்க சார். ஏய், நான் கூட உன்னை பைத்தியக்காரன் தான் நினைச்சேன். ஆனா நீ வேற மாதிரி ஆளா இருப்ப போல இருக்க சார். ஏய், எங்கடியே பேரம் பேசுறியா? இது ஒண்ணே போதும், நான் உன்னை உள்ள வைக்கிறேன். ரேவதி, உன்னை விட மாட்டேன்டி. உன்னை சும்மா விட மாட்டேன். வாடா. சார் வேணாம் சார், சொன்னா கேளுங்க. ஏய், வாடா. சார் வாடான்றல்ல. சார் வேணாம் சார். வாடா. சார் வேணாம்னு சொல்றேன்ல சார், வேணாம். ஏய், சார் ஏற வண்டியில. சார் நான் யாருன்னு தெரியாம நீங்க போறீங்க. நீ யாருன்னு வேணாம் சார், சொல்றேன் கேளுங்க. ஏறு சார். ஏறுறானே. சடா உள்ள. ஏத்தியா. வண்டி அடியா. ஐயா வாங்க ஐயா. இதோ அம்மாவை கூப்பிடுறேன். அண்ணே வாங்கண்ணே. அண்ணே என்னன்னு இது கழுத்துல? ஒண்ணு இல்லம்மா, சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? நீங்க பதட்டப்படுற மாதிரிலாம் இல்ல. மீனாட்சியும் கல்பனா எங்கம்மா? மேலதான் இருக்காங்க. அண்ணி
கல்பனா என்ன நீ வாங்க, அண்ணா வந்திருக்காரு. வாங்க உட்காருங்க. இதோ வந்துட்டேன். வாங்க உட்காருங்கண்ணே. குடிக்க ஏதாவது? இருக்கட்டும், பரவாயில்ல தங்கச்சி. அன்னைக்கு அவரு இறந்ததுக்கு கூட ராத்திரியோட ராத்திரியே வந்துட்டு யாரு கூடயுமே பேசாம போயிட்டீங்க. அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலை அப்படி தங்கச்சி. என்னங்க ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்து நிக்கிறீங்க? என்னப்பா திடீர்னு இப்படி வந்திருக்கீங்க? கழுத்துல என்னப்பா பெல்ட்? கழுத்து வலியா? அதெல்லாம் இருக்கட்டும், 2 பேரும் துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்புங்க. அண்ணே, என்னண்ணே இது திடுதிப்புன்னு அவங்கள ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்றீங்க? இதுக்கு முன்னாலே வந்து கூப்பிட்டுருக்கணும். இவ்வளவு நாளா கொஞ்சம் சொரணம் இல்லாம இருந்தது. இப்ப ஊர்ல 4 பேர் காரி துப்புறாங்க. இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு. என்னப்பா நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க, யார் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க? எதுக்காக அசிங்கப்படுத்தினாங்க? நான் எதுவும் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். எந்த கேள்வியும் கேட்காம 2 பேரும் துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்புங்க. அண்ணே, என்ன ஏதுன்னு சொல்லாம திடீர்னு ஊருக்கு கிளம்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு இருந்தாலும் கல்பனா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்ல வந்து வாழப்போற பொண்ணு தானே. அதான் இப்ப பிரச்சனையே. இத்தனை நாளா விஸ்வா கிட்ட இருந்து அந்த நந்தினியை பிரிச்சு விஸ்வாவை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ கோர்ட்லயே அவங்க 2 பேரையும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரே வீட்டுல சேர்ந்து வாழணும்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் எப்படி உங்களால இப்படி ஒரு நம்பிக்கையில இருக்க முடியுது? என்னங்க பேசுறீங்க? நாங்க அந்த நம்பிக்கையில இருக்கிறதுல என்ன தப்பு? ஏய், என்ன பேசுற? கோர்ட்ல விஸ்வா எந்த காரணத்துக்கு வேணாலும் நந்தினி வேண்டான்னு சொல்லட்டும். ஆனா இப்போ இன்னும் 5 மாசம் அவன் அந்த நந்தினியோட ஒரே வீட்டுல யாருடைய தொந்தரவும் இல்லாம தனியா வாழ போறாங்க. அப்படி அவன் வாழும்போது அவன் திரும்பவும் நந்தினி ஏத்துக்க தயாராக மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஐயோ, அது அந்த என்ன உங்க மனசு தேவையில்லாம இப்படி எல்லாம் கற்பனை பண்ணுது? 5 மாசம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் என் புள்ள அவளை ஏத்துக்கவே மாட்டான். இந்த 5 மாசம் தனி குடுத்தனத்தை முடிச்சிட்டு அவ என் புள்ளையாவே வந்து கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்குவானே. ஆமாங்க. வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். அப்படி ஒரு வாழ்க்கை இனிமே என் பொண்ணுக்கு வேண்டவே வேண்டாமா. அண்ணே, விஸ்வா அந்த நந்தினியை வேண்டான்னு விலக்கி வச்சுட்டு வந்தாலும் சரி, நான் அவனுக்கு என் பொண்ணை 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வைக்க தயாராக. கோர்ட் விஷயம் வெளியே தெரிஞ்சு ஊர்ல எல்லாரும் என்ன பார்த்து நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்கம்மா. உன் பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ளைய கிடைக்கலன்னு போயும் ஒரு குழந்தைக்கு அப்பனாக போறவனுக்கு உன் பொண்ணை 2ஆம் தாரமா கட்டி வைக்க போறியா? உனக்கு அறிவில்லையான்னு எல்லாரும் என்ன பார்த்து கேட்கறாங்கம்மா. ஏங்க, ஊர்ல 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. அதுக்காக அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ முடியுமா? இந்த உலகமே அடுத்தவனுக்காக தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒருத்தன் சாப்பிடுறது, குளிக்கிறது, பல்லு விளக்குறது, துணி உடுத்துறது எல்லாமே அடுத்தவன் நம்மள அசிங்கமா சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். நாம எப்படி வாழ்ந்தாலும் எவனும் எதுவும் கேட்க மாட்டேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இங்க எல்லாரும் அசிங்கமா தாண்டி வாழ்வாங்க. ஏன்னா 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழறதாண்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அசிங்கமா வாழறதுக்கு எந்த கஷ்டமும் பட தேவை. ஐயோ, எதுக்குங்க இப்ப இந்த தத்துவத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம கல்பனாவை விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்களும் தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆமாண்டி, சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப கூட அடுத்தவன் அசிங்கமா பேசுறானேன்றதுக்காக நான் மறுத்து பேசல. இப்ப எனக்கே என் மனசாட்சி உறுத்துது. 1000 தான் இருந்தாலும் அந்த நந்தினி ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சுதான் என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லம்மா. அப்படி செஞ்சா அந்த பொண்ணோட சாபம் என் பொண்ணோட வாழ்க்கையை சும்மா விடாதுமா. அண்ணே, அவன் நல்லவில்லண்ணே, அவ சாபம் பலிக்காது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லைம்மா. சரிம்மா, முடிவா சொல்றேன்,
என் பொண்ணுக்கு என்னம்மா குறை? அது மட்டும் இல்லாம நான் பெத்தது ஒரே பொண்ணு. நான் சேர்த்து வச்ச அத்தனை சொத்தம் இவளுக்கு தான். இவளுக்கு ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியா, இல்ல சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிட்டு புத்தி கெட்டு போய் ரெண்டாம் தாரமா உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியா? அப்பா, இது மாமா சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன வாக்குப்பா. இறந்தவங்களோட வாக்க உயிரோட இருக்கிறவங்க காப்பாத்தணும், இல்லைன்னா அவர் ஆத்மா சாந்தி அடையாது. வாஸ்தவம் தாமா, அத நான் மறுக்கல. அவரு அவரோட பையன் வாழ்க்கையை சரிப்படுத்தணும் தான் ஆசைப்பட்டாரு. அவர் ஆசையை நிறைவேற்றலனா அவர் ஆத்மா சாந்தி அடையாது. ஆனா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலனா உன் அப்பனோட கட்டை வேகாதுமா. செத்து போன அவரோட ஆசையை நிறைவேற்ற போறீங்களா, இல்ல உயிரோட இருக்கிற ஏன் ஆசையை நிறைவேற்ற போறீங்களா? யோசிங்க. ஐயோ இல்லைங்க, என்ன இருந்தாலும் எங்க அண்ணனோட. ஏய், இதுக்கு மேல யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. 2 பேரும் கிளம்புங்க. கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, மாத்தி மாத்தி பேசி என்ன கோவக்காரனாக்காதீங்க. கிளம்புங்க, கிளம்புங்கன்றல, கிளம்புங்க. என்ன தப்பா எடுத்துக்க தங்கச்சி, எனக்கு வேற வழி தெரியலம்மா. நான் கார்ல இருக்கேன், சீக்கிரம் அவங்கள அனுப்பிச்சு வரேன் தங்கச்சி.